Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது மைதா எதுவும் யூஸ் பண்ணாம sugar யூஸ் பண்ணாம oil யூஸ் பண்ணாம சூப்பர் ஹெல்தியான ஒரு டீ டைம் சாக்லேட் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டி அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான கேக். சோ வாங்க இந்த ஹெல்தியான டீ டைம் சாக்லேட் கேக் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். First நான் இங்க 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துர்க்கேன். 250 grams அளவு ராகி மாவு. இதை வந்து நம்ம ஒரு ட்ரை பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். எதுக்காக இந்த மாதிரி ட்ரை பேன்ல போட்டு நம்ம ஃப்ரை பண்றோம்னா ராகில இருக்கிற அந்த ரா ஸ்மெல் வந்து போறதுக்காக தான். அந்த பச்சை மணம் மாறி கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். சோ ராகில நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் சரி, ராகி குக்கீஸ் இல்ல ராகி கேக், ராகி லட்டு எது பண்றதா இருந்தாலுமே இந்த மாதிரி ஃப்ரை பேன்ல போட்டு இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சோ இங்க அடுத்ததா 1 கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்துர்க்கேன். அடுத்ததா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த ராகி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஃப்ளோரையும் கொஞ்சமா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இடம் இல்லாதனால கொஞ்சம் ஃப்ளோர் கீழ போன அப்புறமா நம்ம மத்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். அடுத்ததா 3 டேபிள்ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் வந்து ஆட் பண்றோம். unsweetened cocoa powder தான் நான் ஆட் பண்றேன். அடுத்ததா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இத வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து சீவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா மாவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா 100 கிராம் அளவு பட்டர் நான் இங்க எடுத்துர்க்கேன். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. சோ இந்த பட்டர் வந்து ஒரு விஸ்க் இல்லனா பீட்டர் வச்சு நல்லா வந்து நம்ம இத அடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதல நான் 1 டீஸ்பூன் அளவு சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்றேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்றேன். நீங்க சாக்லேட் எசன்ஸ் இல்லனா வெறும் வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணாலும் போதும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா இதுல வந்து நான் கருப்பட்டி வந்து ஆட் பண்றேன். இதுக்கு பதிலா நீங்க ஜாகரி ஆட் பண்ணலாம். அதாவது வெல்லம் இருக்குல்ல, பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணலாம். இல்ல brown sugar இல்லனா coconut sugar. இது எது வேணாட்டி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கருப்பட்டி ஆட் பண்றேன். நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்து கொஞ்ச நேரம் ஆச்சு. அதனால அது நல்லாவே மெல்ட் ஆயிருக்கு. சோ இப்போ இத வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துறலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதுல ஒரு 1/2 கப் அளவு தயிர் நான் ஆட் பண்றேன். புளிப்பில்லாத தயிர். சோ இந்த தயிருக்கு பதிலா நீங்க முட்டை யூஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா இந்த தயிருக்கு பதிலா 2 முட்டை மீடியம் சைஸ் இருக்கிற முட்டை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து eggless கேக் பண்றனால முட்டை நான் இதல ஆட் பண்ணல. ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா வெட் இன்கிரிடியன்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அத எல்லாத்தையும் நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 கப் அளவு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பாலும் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு கொஞ்சமா ஃப்ளோர் கொஞ்சமா பால் அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க. சோ நம்ம வச்சிருக்கிற ஃப்ளோருக்கு வந்துட்டு அந்த 1/2 கப் பால் கரெக்ட்டா இருக்கும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் ஃப்ளோர் கொஞ்சம் மில்க் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஃப்ளோர் வந்து பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் எக்ஸ்ட்ராவா நான் ஊத்தி இருக்கேன். ஊத்தி அத நல்லா கடைசியா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துறலாம். ஃபைனலா இப்போ கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர்ல போட்டு வச்சிருக்கிற ஒரு பேன்ல வந்துட்டு நம்மளோட கேக் பேட்டர் ஊத்திக்கலாம். உங்களுக்கு தெரியும் கேக் பேட்டர் எந்த கன்சிஸ்டன்சில இருக்குன்னு. ஓரளவுக்கு டைட்டான கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. அப்பதான் நமக்கு அந்த டீ டைம் கேக் மாதிரி அது வந்து வரும். அடுத்ததா கொஞ்சமா வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து மேல நான் போட்டு விடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுனா இத வந்து போடும்போது அவங்க இன்னும் நல்ல குஷியா வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ராகி கேக் அப்படிங்கும்போது மைதா கேக்கை விட லைட்டா வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் வந்து மாறி இருக்கும். சோ அத வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த நம்ம சாக்லேட் சிப்ஸ் மேல போட்டோம்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இது 180 டிகிரி செல்சியஸ்ல 45 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துற போறேன். சோ இப்போ நல்லா கேக் வந்து பேக் ஆகி நல்லாவே வந்து ஆறிருச்சு. ஆறின அப்புறமா நம்ம இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு டீ டைம் சாக்லேட் கேக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ராகி கோதுமை மாவு வச்சு பண்ண கேக் மாதிரியே இருக்காது. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மைதா கேக் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாக்லேட் கேக் அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன் இது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேக். மைதா கேக் சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான சப்ஸ்டியூட் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுக்க மறக்காதீங்க. இனி ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.